வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். குயிக்காக பிரேக்ஃபாஸ்ட் வேணுமா? இது சவுத்தில் அவல், நார்த்தில் போஹா. இதுதான் ரைட் சாய்ஸ். 1 கப் டீக்கு பெஸ்ட் பேர். ஜஸ்ட்டு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். அவல் உப்மா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த உப்மாவுக்கு எடுத்துருக்கிறது திக்கான அவல். இதை இந்த மாதிரி வடிகட்டியை வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன். ஏன்னா இது திக்காக இருக்கனால ஒரு 5 நிமிஷம் ஊறிச்சுன்னா சாஃப்டாகிடும்னு. சாஃப்டான அவல் இருந்தால் அப்படியே அந்த வடிகட்டிலே வச்சுட்டோன்னா தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சிடும், சாஃப்டாக உதிரியாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டோன்னா குழஞ்சிரும். அந்த அவலில் மட்டும் பார்த்து டெக்ஸ்சர் பார்த்து நம்ம கரெக்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், சின்ன துண்டுகளாக நறுக்கிய இஞ்சி, ஒரு கைப்பிடி நிறைய கடலை. உங்களுக்கு கடலை எவ்வளோ பிடிக்குதோ அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், இது எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடலை கிறிஸ்பியாக வறுத்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது வாசனைக்கு தான். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். இந்த கட் பண்ண உருளைக்கிழங்கு வதங்கும் போது இன்னமும் சின்னதாயிரும். இப்போ அவளோட சேர்ந்து மிக்ஸ் ஆயிரும். அப்போது இதில் உருளைக்கிழங்கு இருக்கிறதுன்னு தனியாக டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது ஓரளவுக்கு ஒரு 70% உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கேப்சிகம் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கேப்சிகம் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும் போது இந்த அவல் உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேப்சிகம் சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மஞ்சப்பொடியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். போனதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த அவல் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ அதையும் இதோட சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கிறேன். நம்ம உருளைக்கிழங்கு கேப்சிகம் தான் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த அவலுக்கு கொஞ்சமாக உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விடலாம். இதில் ஒரு லைட்டாக இனிப்பு டேஸ்ட் இருந்தால் சூப்பராக இருக்கும். அதனால் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் இதோட சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சூப்பராக சுட சுட அவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் மிக்சரோ இந்த சேவோ இந்த மாதிரி சீவல் இதெல்லாம் மேலே டாப்பிங் போட்டு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு கப் டீயோட டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.